4 வாகனங்கள் அடுத்தடுத்து மோதி விபத்து ஏற்பட்டதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் 4 வாகனங்கள் அடுத்தடுத்து மோதி விபத்து ஏற்பட்டுள்ளன. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் பூபாலன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பூபாலன், இந்த விபத்து குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன, யாருக்கு என்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு? கண்டிப்பாக கற்பகம், காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகாமையில் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் சென்னை பூந்தமல்லியை நோக்கி கார் ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது பெண்ணலூர் பகுதியில் சாலையில் ஏற்கனவே விபத்தில் உயிரிழந்து கிடந்த மாட்டின் மீது பூந்தமல்லி நோக்கி சென்று கொண்டிருந்த கார் மோதி கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் இருந்த தடுப்பில் மீது மோதி விபத்துக்கு உள்ளானது. இந்த நிலையில் காலை பொழுது என்பதால் கடும் பனிப்பொழிவானது ஏற்பட்டிருந்த நிலையில் பனிப்பொழிவின் காரணமாக விபத்தில் சிக்கிய கார் இருப்பது தெரியாமல் பின்னால் வந்த 2 தனியார் நிறுவன பேருந்துகள், அதே போன்று காலி மது பாட்டிலில் ஏற்றி கொண்டு வந்த லாரி என அடுத்தடுத்து 4 வாகனங்கள் காரின் மீது மோதி விபத்துக்கு உள்ளானது. இந்த விபத்தின் போது காரில் பயணித்தவர்கள், அதே போன்று பேருந்தில் பயணித்தவர்கள் என்ற 5க்கும் மேற்பட்டோர் அதிர்ஷ்டவசமாக லேசான காயத்துடன் தப்பினர். காயம் ஏற்பட்டவர்களை சிகிச்சை பெறுவதற்காக அவசர ஊர்தியான 108 ஆம்புலன்ஸின் மூலம் சிகிச்சைக்காக ஸ்ரீபெரும்புதூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் விபத்தின் காரணமாக பூந்தமல்லி சாலையில் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டு உள்ளதால் அதனை சரி செய்யும் பணியில் காவல்துறையினர் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கற்பகம், விவரங்களுக்கு நன்றி பூபாலன்.